வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜூலையில் ரிலீஸ் ஆகிற மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸ்டார்டிங் வித், யாராவது மினியன் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஏன்னா ஜூலை 3 டெஸ்பெக்கபிள் மீ 4 ரிலீஸ் ஆகுது. யாராவது கிட்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் இருக்குன்னு டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கில் ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ யாராவது க்ரூ அண்ட் மினியன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை தொடர்ந்து பெவர்லி ஹில்ஸ் காப்போட சீக்வலான பெவர்லி ஹில்ஸ் காப் ஆக்ஸ்எல்எஃப் படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 3 அன்றைக்கி ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. பெவர்லி ஹில்ஸ் ரொம்ப பழைய படம் தான், பட் ஆனால் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் ஒரு ஃபன் கலந்த ஒரு காப் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருக்கும்ன்ட்டு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் இதை சோலோ மூவியாக தான் எடுத்திருக்காங்க, யார் வேணாலும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எந்த படமும் பார்த்துருக்கணுன்ற அவசியம் இல்லை. யாராவது எட்டி மர்ஃபி ஃபேன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணிட்டு வாங்க. அண்ட் அப்படியே ஜூலை 5 கிட்ட வந்தோன்னா 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஸ்டார்டிங் வித் பேர்ல் அண்ட் எக்ஸோட சீக்வல் மேக்ஸின். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த அந்த படம் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப கோராக ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும். ஸோ அந்த படம் வருது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் செக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் அதை தொடர்ந்து அதே நாள் அப்போ கில்லுன்ற ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. நான் ட்ரெய்லர் இப்போ தான் செக் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர். நம்ம ஒரு ஜான் விக்கையும் புல்லட் ட்ரெயினையும் கலந்தடித்து ஒரு இந்தியன் ஸ்டைலில் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கேஸ் ஆஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தென் ஜூலை 12 நிக்கோலஸ் கேஜோட லாங் லெக்ஸ் ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது, படமும் அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். மோர் ஆர் லைக் ஒரு காப் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை கண்டினியூ பண்ணி ஜூலை 19 அப்போ ட்விஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் இன்னும் அந்த ட்ரெய்லரை செக் பண்ணனா மறக்காமல் செக் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியான இந்த டிசாஸ்டர் மூவிஸ்லாம் எப்போயாவது ஒரு முறை தான் வருது. ஸோ நான் ரொம்ப ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்க மூவியில் இதுவும் ஒன்று. ட்ரெய்லர் இன்னும் செக் பண்ணனா மறக்காமல் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இந்த மந்தோட பெரிய படமான டெட்பூல் அண்ட் வொல்வரின் ஜூலை 25 அப்போ ரிலீஸ் ஆகுது. எம்சியூ இதை தான் மலை மாதிரி நம்பியிருக்காங்க, இது சொதப்பவே கூடாது. ஏன்னா எம்சியூவில் கடந்த சில வருஷமாக வந்த எந்த படமுமே மல்டிவர்ஸ் ஆகால பெருசாக போகல. அண்டு மார்வல் ஃபேன்ஸ் வேறு இதை பயங்கரமாக முட்டு கொடுத்துட்ருக்காங்க. பார்ப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு. அண்ட் ஹாலிவுட் சைடில் அவ்வளோதான். இந்தியன் ஃபிலிம்ஸ் கிட்ட வரும்போது கோலிவுட்டில் வந்து ஜூலை 12 அன்றைக்கி நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட இந்தியன் 2வும், ஜூலை 26 அப்போ தனுஷோட ராயனும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அப்படியே வந்து நம்ம பாலிவுட் சைடில் போனோன்னா சூரரை போட்டு ரீமேக் சர்ஃபிரா ஜூலை 12ம், விக்கி கௌஷலோட பேட் நியூஸ்ன்ற படம் ஜூலை 19ம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை தொடர்ந்து சீரீஸ் வந்தோன்னா ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸும் பாய்ஸும் வந்து அப்படியே வீக்லி ஒன்ஸ் ஒரு எபிசோடாக விட்டு விட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஹேட்ஸ் ஆஃப், சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.